பூர்ணிமா என்கிற ஒரு இளம் பெண் தன்னுடைய குழந்தை சங்கீதாவை பள்ளியில் சேர்க்கிறதுக்காக சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்ன குழந்தை, ஒரு 3 வயது இருக்கலாம். அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே இருக்கிற ஆதார் அட்டை எல்லாம் அந்த தொலைந்துருத்தி எல்லாம் கேட்குறாங்க. இவர் நீங்கள் உட்காருங்க எல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் கொடுத்த பிறகு எடுத்து சேர்த்துக்கிறாங்க. அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டு இவங்க வெளியே வர்றாங்க. அந்த பள்ளியினுடைய உரிமையாளர் கரஸ்பாண்டன்ட் அங்கே வந்து இவங்களை பார்க்குறாரு. போகிறது பார்த்தா அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது அந்த பியூன் வந்து கூப்பிட்றாரு, கரஸ்பாண்டன்ட் உங்களை கூப்பிட்றாரு. கரஸ்பாண்டன்ட் எதுக்கு எங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு போய் பார்த்தால் அந்த கரஸ்பாண்டன்ட் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இவங்களுடைய முன்னாள் கணவர். இவங்களுக்கு தெரியாது அவங்க பள்ளின்னு. இது யார், நீ எங்க இங்கே வந்த, கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. இவங்க சொல்கிறாங்க, நிமிர்ந்து பார்த்து கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொல்கிறாங்க, என் பொண்ணை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக வந்தேன். நண்பர்களே, அந்த கதையினுடைய நுட்பம் என்னவென்றால், அந்த கரஸ்பாண்டன்ட் கல்யாணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியை இவளுக்கு ஒரு குழந்தையை பெறுகிற சக்தி இல்லை என்கிற பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவங்ககிட்ட விவாதத்தை வாங்கிட்டு அவர் வசதியான இடத்துல வேற கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்காக அந்த பொண்ணு நேரடியாக சொல்கிறா, நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டேன், என் குழந்தைய சேர்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு நெஞ்சலை முத்தி சொல்கிறாங்க. அவர் வருத்தப்படுகிறார். அவருக்கு உண்மை உரைக்கிறது என்னவென்றால், இதுவரைக்கும் அவர் குழந்தை இல்லை. இந்த ஒரு 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 பொதுவானது என்னன்னா, குழந்தை இல்லை என்றால் அதனுடைய முழு சுமையும் முழு குற்றச்சாட்டையும் பெண்கள் மீது தான் இந்த உலகம் சுமத்திட்டே இருக்கு திரும்ப திரும்ப. அது எத்தனை மருத்துவம் வளர்ந்தாலும் அதை வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, குழந்தை இல்லாத ஆண் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்னா குழந்தை இல்லாத பெண் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த 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 ரொம்ப ஒரு ஒன்றரை பக்கம் 2 பக்கம் தான் இருக்கு அந்த கதையில. அந்த கதை எழுப்புகிற கேள்வி மிகவும் காத்திரமானது. தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது பல பேருக்கு இந்த தொகுப்பு உங்களுடைய முதல் தொகுப்பாக இருந்திருக்கிறது. அந்த முதல் தொகுப்பில் முதல் கதையிலேயே நீங்கள் எல்லோரும் நம்பிக்கைக்குரிய எழுத்தை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் வாசித்தலும் படிப்பதும் வாழ்க்கையை கூர்ந்து கவனிப்பதும் உங்களை செழுமையுள்ள எழுத்தாளர்கள் ஆக்கும். தோழர் கரீமும் சம்தின்கிராவும் பாரதிவாசனும் பதியமும் இந்த அமைப்பும் நம்புகிறது போல, எதிர்பார்ப்பது போல இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னகர்த்தி செல்கிற மனிதாபிமானமிக்க எழுத்தாளர்களாக நீங்கள் எல்லாம் வளர வேண்டும். வாசு சொன்னது போல நீங்க அடுத்தடுத்து தொகுப்பு, தனித்தனி தொகுப்புகளாக நீங்க தொகுப்பு போடணும். அந்த வெளியீட்டு விழாவுக்கு நான் பேசி உங்களை பார்த்து மகிழ காத்திருக்கிறேன். நன்றி.